சண்டே மார்னிங் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தாங்க கூழ் குடிச்சோம். வத்தல், ஊறுகாய் எல்லாம் வச்சு கூழ் குடிச்சாச்சு. அப்புறமா பசங்களோட மார்க்கெட் போனேங்க. எல்லாமே காலி ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் காய் வாங்கிட்டு வரலான்னு 3 பேருமே போனோம். பசங்க 2 பேருமே வந்து என்ன பேக்க தூக்கவே விடல. அவங்க 2 பேர் தான் தூக்கிட்டே வந்தாங்க. பக்கத்திலே மீன் மார்க்கெட் இருக்குங்க. மீன் வாங்கலான்னு சொல்லி போயிருந்தோம். நெறைய மீன் வந்திருந்தது. சூப்பரா இருந்தது. பார்க்கவே உயிரோட இருந்தது எல்லாமேவும். வீட்டுக்காரர் எப்பவுமே வந்து கடல் மீன் தான் வாங்குவாங்க. இல்லன்னு சொன்னா கம்மா மீனா இருந்தா உயிரோட இருந்தா தான் வாங்குவாங்க. இல்லன்னா வாங்க மாட்டாங்க. இந்த மீன் நாங்க வாங்குனதே கிடையாது. இன்னைக்கு தான் வந்து வாங்கிட்டு வந்து சமைக்கலான்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கோம். உண்மையாவே சூப்பரா இருந்ததுங்க. வேற லெவல்ல இருந்தது. மீன் எல்லாம் வந்து சூப்பரா இருந்துச்சு. மீன் ஃப்ரெஷ்ஷா இருக்குதுன்னு சொன்னா, அது பாருங்க உடையாம அப்படியே இருக்கும். மசாலா தடவி வைக்கிறப்பயே பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்குதுன்னு. கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு அப்புறமா தோசை கல்ல போட்டு பொரிச்சு எடுத்தாச்சுங்க. இந்த கலப்படமும் இல்லாத ஃப்ரெஷ் மீன் பார்க்கவே ரொம்பவே அழகா இருந்ததுங்க. பொரிச்ச மீனை பார்த்த உடனே வாவ் எவ்வளோ அழகா இருக்குன்னு எனக்கே நான் தட்டிக்கிட்டேன். தூதுவளை ரசமும் சாதமும் வச்சிருந்தோம். அப்புறமா ஆளுக்கு ஒன்னொரு மீன் சூப்பரா இருந்ததுங்க. இந்த சண்டே நிஜமாவே எனக்கு சூப்பரா போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்கள தொண்டைக்கு இதமா பால்ல மிளகு போட்டு நல்லா சூடா 1 கப் பால் குடிச்சாச்சு.